guys, welcome to Sara Vlog. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நம்ம பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரீ இதாக டைம் இருக்கும்போது வெளில போகாமல் இந்த இது உட்காந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பேக் இந்த எல்லாமே நாங்கள் ஒன்றே ஒன்று பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். என்னோட குள்ளதும் இருக்குது. வெயிட் பண்ணுங்க. பென் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு நான் வாங்கிட்டு அடுத்த நாளே பண்ணிட்டோம். பென் ஸ்டாண்ட் துபாயிலேருந்து எங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் பண்ணிட்டோம். இது ரொம்ப அழகா எங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்கள் யூஸ்லாம் பண்ணி பார்த்தோம். விளையாட போகுது சொன்னாலும் பண்ணும் போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணேன். பட் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நாங்களே தான் பண்ணோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம இது பண்ண போகிறோம். பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த இது எல்லாமே நம்ம பார்ட் வீடியோவும் எடுத்து போடுவோம். பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி எடுத்து போடுவோம். வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே செட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இருக்கும். அதுக்கடுத்து நம்ம இப்படி நிற்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இது கொடுத்துருப்பாங்க. அதில் இது பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நிற்கும், இந்த பக்கம் நிற்க வைக்கணும். இந்த பக்கம் நிற்க வைக்கிற இங்கே பாரு. சாரி கைஸ். இந்த பக்கம் இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கத்தை நம்ம நிற்க வைக்கணும். அந்த பக்கம் நம்ம நார்மலாக வச்சாலே அது நின்றும். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹோல் கூட கொடுத்துருவாங்க. 2 செட் என்கிட்ட இருக்குது. இது ஹோலில் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிட்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாகவே இன்சர்ட் ஆகிருக்கும். அது நீங்கள் பாருங்க இன்சர்ட் ஆகிடுச்சா. இந்த மாதிரி நம்ம 4 எண்ணத்தையும் நாங்கள் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி தரோம். 4 எண்ணம் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த மாதிரி தான் நம்ம அடுக்கணும். இந்த மாதிரி நம்ம அடுக்கி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் அடுக்கிறது எப்படி அடுக்கணும் அப்படின்னோட உங்களுக்கு கலாச்சாரம் இருக்கும். அதுக்காகவே அவங்க தனியாக பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டெப்புக்காக பேப்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இது எப்படி இன்சர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்படியே உங்களுக்கு 148 ஸ்டெப் டோட்டலாகவே இருக்குது. நம்ம அதை பார்த்து தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு நாங்கள் அதை பார்த்து இன்சர்ட் பண்ணோம். இப்போ எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் பார்க்காமே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேக் பண்ணது ஸ்டார்ட் பண்ணல. பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்கும். அதனால் நாங்கள் பென் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அதனால இது பார்ட் வீடியோ தான் எங்களால் எடுத்துனா போட முடியும். ஃபுல் வீடியோ எடுத்து போட முடியாது. பேக் பண்ண கொஞ்சம் கஷ்டம்னே சொல்லிக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக செட்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டில் நம்மளுக்கு என்னென்ன கலர்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா. ஒயிட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய செட் கொடுத்துருந்தாங்க. பட் நாங்கள் சில செட்டு அது பண்ணுறதுக்காக நாங்கள் பென்சில் பிச்சு போட்டுட்டோம். இப்போ ப்ளூ கலர் 3 எண்ணம் என்கிட்ட இருக்கா. ஆஃப்டர் தட் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் நம்மளுக்கு இந்த மாதிரி இது என்னங்களெல்லாம் பச்சை கலர் மாதிரி இருக்குது. பச்சை கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கலர் தான் இது மாதிரி கலர் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை நாங்கள் பாதி செட் 3 செட் நாங்கள் பிச்சு போடுறோம். சரிங்களா. அதனால இப்போ நம்ம இந்த மாதிரி செட் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்ஸ்குள்ளே இங்கே பாருங்களேன் அந்த பச்சை கலர் நம்ம நான் இப்போ ஃபஸ்ட்டு போட போகிறேன் அப்படின்னா அந்த பச்சை கலரை தூக்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடணும் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் எனக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா ப்ளூ கலர் வச்சுருக்கேன். அப்போ ப்ளூ கலர் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு போட போகிறீங்கன்னா இதுக்குள்ளே ப்ளூ கலர்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பிங்க் கலர் நெக்ஸ்ட்டு போட போகிறீங்களா
அப்போனா அந்த இது பிச்சு போட்டு பிங்க் கலர்னு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒயிட் கலர் இருக்கா, ஒயிட் கலர் போட போகிறீங்களா, ஒயிட் கலர் தண்ணி எடுத்து இப்படி உள்ளே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் உள்ளே போட்டு நம்ம ஒன்று அடைச்சிட்டு உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஃபைனல் ரிவ்யூ வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஆஃப்டர் தான் இந்த மாதிரி 2 கிளிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அட்டைனா வந்து இது போட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்காக, இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சிருக்கிறதுக்காக அதுக்காக இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க 2 கிளிப்பை. பட் இந்த ஸ்க்ரூ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. நம்ம அந்த லிஸ்ட்டு தான் பார்க்கணும். ஸ்க்ரூவை பற்றி இப்போதைக்கு இதுக்குள்ளே அந்த எதுவுமே வந்து கொடுக்கல. நான் ஸ்க்ரூவை பற்றி இதில் பார்த்தேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். பட் இந்த ஸ்க்ரூ வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. நான் உள்ளே போட்டே வைக்கலை, இங்கே வச்சுருக்கேன். ஆஃப்டர் தான் இன்க்ரீடியன்ட் எல்லாமே சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு இது பேக் பண்ண வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னாலும் பேக் பண்ணதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக பேக் பண்ண இந்த இது 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பேக் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பேக் பண்ணதுக்காக தான். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேஸ்லெட் பண்ணதுக்காக எத்தனை த்ரெட்டு 3 த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் த்ரெட், ஆஃப்டர் தட் பிங்க் கலர் த்ரெட், ஆஃப்டர் தட் இது ப்ளூ கலர் த்ரெட். இந்த மாதிரி த்ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பஃப் போட்டு நம்ம வந்து பிரேஸ்லெட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள இன்க்ரீடியன்ட் கேட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து இன்க்ரீடியண்ட்டு. ஆஃப்டர் தட் நம்ம வந்து இப்போ வந்து ஃபைனல் அவுட் பண்ணவங்க வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்கிறேன். கைஸ் பேக் பண்ண வந்து ரொம்பவே லேட் ஆகும்னால நாங்கள் 2 பேரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து இன்க்ரீடியன்ட் போடலாம் சொல்லி இன்க்ரீடியன்ட் பண்ண சொல்லிட்டு பேக்கோட ஃபைனல் ரிவ்யூ வந்து பார்ட் 2 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து நாங்கள் வந்து இருக்கோம். ஸோ பார்ட் 2 வர்ற வரைக்கும் until then bye bye.